ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து இப்போ நான்கரை மாதங்கள் ஆகிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 2 மாதங்களுக்கு மேல ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் இன்னும் பார்க்கவில்லை. இப்போ இந்த தேர்தல் காலத்துல முன்வைக்கப்பட்ட அஹ், மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஒரு ப்ராமிஸ் என்பது பாரிய அளவிலான அடிப்படை ஸ்ட்ரக்சரலான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ரிவல்யூஷன் அளவுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய தேர்தல் செயல்பாடுகள் அமைந்திருந்தன. ஆனால் இப்போ இந்த இந்த அரசாங்கம் அமைந்து 2-3 மாதங்கள் ஆகிய பிறகும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இடம்பெற்றதை நான் பார்க்க இல்லை. அதுக்கு பிறகு மாற்றம் ஏற்படுவதற்கான ஆரம்பம் ஒன்று கூட இருப்பதற்கான ஒரு 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 சிக்னல் நான் இன்னும் பார்க்கல. உதாரணமா சொல்றேன் சொன்ன இந்த அரசியலமைப்பை மாற்றுறது என்றது பெரிய ஒரு ப்ராமிஸாக இருந்தது. அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூறப்பட்டிருந்தது, இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்றி புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டு. அது தொடர்பாக எந்த விதமான கதையும் இன்னும் நான் பார்க்க இல்லை. அப்படி பார்க்கிற போது இந்த 2 மாதங்கள் சாதாரண ஒரு வாக்காளருக்கு, நடுநிலையாக இருந்து பார்த்தவர்களுக்கு ஏமாற்றகரமாகத்தான் இருக்கும்.